மென்டல் அபிலிட்டி சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி. சரிங்க, முதல் கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அசோக் 10,000 ரூபாயை ஆண்டுக்கு 8% அப்படின்ற வட்டி விகிதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செஞ்சுருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,000 ரூபாய் அப்படின்றது இங்கே என்ன அப்படின்னா அசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அசல்னால் என்னென்னா நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு. இங்கே அதை தான் முதலீடு செஞ்சுருக்கார் வங்கியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 10,000 ரூபாய் அப்படின்றது இங்கே நம்ம டெபாசிட் பண்ணியிருக்க அமௌண்ட். ஆண்டுக்கு எத்தனை % வட்டி விகிதத்தில் சொல்லியிருக்காங்க? 8% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 8%னா ஆண்டு வட்டி தான் கொடுப்பாங்க இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும். அதனால் ஆண்டு வட்டி கொடுத்துருக்காங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எடுத்து எழுதியிருக்கோம் வட்டி விகிதம் 8% அப்படின்னு. எத்தனை ஆண்டுகளுக்கு கேட்டிருக்காங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு நம்ம தனி வட்டி என்ன அப்படின்றத கணக்கிடணும். தனி வட்டி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ரூபாயில் இருக்கும். வட்டி விகிதம் சதவீதத்தில் இருக்கும், தனி வட்டின்றது ரூபாயில் இருக்கும். சரிங்களா, அடுத்தது அசல் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் 10,000 ரூபாய் அப்படின்னு. வட்டி விகிதம் எவ்வளோ? 8% கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்தது ஆண்டுகள் என்ன? 5 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ எதை நம்ம கணக்கிட சொல்லியிருக்காங்கன்னா தனி வட்டியை தான் கணக்கிட சொல்லியிருக்காங்க. ஸோ தனி வட்டியோட ஃபார்முலாவை எடுத்து எழுதியிருக்கோம். அசல் பெருக்கல் வட்டி விகிதம் பெருக்கல் ஆண்டுகள் டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அசலோட மதிப்பை எடுத்து எழுதியிருக்கோம். அசலோட மதிப்பு என்ன? 10,000 ரூபாய் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். வட்டி விகிதம் என்ன அப்படின்னா 8% சொல்லியிருந்தாங்களே, அதனால் 8 எழுதியிருக்கோம். அடுத்தது ஆண்டுகள் என்ன அப்படின்னா 5 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். ஆண்டுகள் 5 கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. டிவைடட் பையில் கீழே என்ன வருதுன்னா 100 போட்டிருக்கோம். ஃபார்முலாவில் 100 இருக்குது அப்படின்றதால போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பில் என்னென்னா ரெண்டு ஜீரோக்கு 2 ஜீரோஸ் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். 10,000 ரூபாயில் 2 ஜீரோ, 100 ரூபாயில் 2 கேன்சல் பண்ணியிருக்கோம். மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 100 பெருக்கல் 8 பெருக்கல் 5 அப்படின்னு இருக்குது. 100 கிராஸ் 40 அப்படின்னு நம்ம பெருக்கியிருக்கோம். 8யும் 5யும் பெருக்கினா 40 அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம்? 4,000 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா, தனி வட்டி இங்கே எவ்வளோ கணக்கிட்டிருக்கோம் அப்படின்னா 4,000 ரூபாய் அப்படின்னு கணக்கிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஆப்ஷன் 4,000 ரூபாய் எங்கே கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சியில் 4,000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி, அடுத்தது என்னென்னா அடுத்த கணக்குக்கு போகலாம். அடுத்த கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூபாய் 18,800 ரூபாய்க்கு 9 மாதங்களில் ஆண்டுக்கு 6.1/4% வட்டி வீதப்படி கிடைக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16,800 ரூபாய்க்கு கிடைக்கிற வட்டி தனி வட்டி அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்னா நம்ம டெபாசிட் பண்ணியிருக்க அமௌண்ட் இங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க? அசல் அப்படின்றது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 16,800 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அசல் 16,800 ரூபாய் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். 9 மாதங்களுக்கு எவ்வளோ தனி வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 மாதங்களில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆண்டுகள் தான் வேணும். ஏன்னா நம்ம வட்டி வீதம் எதில் கொடுத்துருப்பாங்கன்னா ஆண்டு வட்டி விகிதம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னா நம்ம மாதங்களை ஆண்டுகளாக மாற்றம் பண்ணிக்கிறோம். மாதத்தை ஆண்டுகளாக மாற்றம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த வலது பக்கம் எழுதியிருக்க பாருங்கள். மாதம் தான் ஆண்டுகளாக மாற்றம் பண்ணணும் அப்படின்னா ஆண்டுகள் ஈக்குவல் டு கொடுத்துள்ள மாதங்கள் எவ்வளோ மாதம் கொடுத்துருக்காங்களோ அதை மேலே போடணும். டிவைடட் பை 12 மாதங்கள். ஏன் 12 மாதங்கள் போடுறோன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள், அதனால் 12 மாதங்கள் போட்டிருக்கோம். அப்படி போட்டால் என்ன வரும்? ஆண்டுகள் ஈக்குவல் டு என்ன வரும்னா 9/12 ஆண்டுகள் அப்படின்னு வரும். 9/12 ரெண்டுத்தையும் மேலேயும் கீழேயும் மூணாம் வாய்ப்பாடால் வகுக்கலாமா? அது மாதிரி வகுத்தா என்ன ஆகும்னா மேலே 3 வரும், கீழே டிவைடட் பையில் 4 வரும். அதனால் 3/4 ஆண்டுகள் அப்படின்னு வரும். சரியா, அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும் அப்படின்னா வட்டி விகிதம். வட்டி விகிதத்தை எப்படி மதிப்பிடுறாங்கன்னா 6.1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிக்ஸ்டு நம்பரில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இந்த லெஃப்ட் சைட் கொடுத்துருக்காங்களா அந்த நம்பர் 6ஐயும் 4ஐயும் முதல்ல பெருக்கணும். பெருக்கிட்டு வர நம்பரை என்ன பண்ணணும்னா நியூமரேட்டரான 1ஓட ஆட் பண்ணணும். கீழே டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கும். இல்லை 4 அப்படியே தான் இருக்கும். பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம மதிப்பிடுறோம். 6 × 4 என்ன அப்படின்னா 24. 24 + 1 என்ன அப்படின்னா 25. 25/4% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வட்டி விகிதம். சரியா, இப்போ என்ன நம்மளுக்கு அசல் தெரியும், ஆண்டுகள் என்னன்னு கணக்கிட்டுட்டோம், வட்டி விகிதமும் என்ன அப்படின்னு கணக்கீடு பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தங்கி என்ன சொல்லியிருக்காங்க? தனி வட்டி தான் மதிப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? தனி வட்டி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். தனி வட்டியோட ஃபார்முலா என்ன? அசல் பெருக்கல் வட்டி விகிதம் பெருக்கல் ஆண்டுகள் டிவைடட் பை 100 அப்படின்னு கொடுத்துருக்கோமா? தனி வட்டிக்கு இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அசலில் போதில் என்னது 16,800 ரூபாய், அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வட்டி விகிதம் என்ன 25/4 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
பெருக்கல் 3/4 ஆண்டுகள் வந்து கண்டுபிடிச்சோம்ல, அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். /100 அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? ஓகே. அடுத்தது ஈக்குவல் டு 16,800 இன்ட்டு 25 இன்ட்டு 3/100 இன்ட்டு 4 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இந்த வந்து டிவைடட் பை 25/4 வந்து என்னென்னா எல்லாமே டினாமினேட்டர்லேயே வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்படின்னு மாற்றிருக்கோம். அடுத்தது 2 ஜீரோஸ் வந்து கேன்சல் ஆகிடுது. இந்த 16,800 இருக்க ஜீரோஸும் 100 இருக்க ஜீரோஸும் கேன்சல் ஆகிடுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 168 4 ரெண்டுத்தையுமே என்னென்னா நம்ம 4 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். ஸோ 4 டேபிளால் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையுமே 4 டேபிளால் பண்ணியிருக்கோம். மிச்சம் இருக்கிறத வந்து என்னென்னா 4 டேபிளால் கேன்சல் பண்ண முடியாது. வேறு எந்த நம்பருமே 42 ஆகட்டும் 25 3 எதுவுமே 4 டேபிளால் கேன்சல் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் பெருக்கிக்கிறோம். 42 25 3 எல்லாத்தையும் பெருக்கிக்கிட்டு வர ஆன்சரை 4ஆல் வந்து என்னென்னா வகுக்க போகிறோம். முதல்ல 42 அப்படியே வச்சுக்கிட்டு 25 நான் 3ஐயும் நான் பெருக்கியிருக்கேன். 75 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது 42ம் 75ம் என்னென்னா நம்ம பெருக்கியிருக்கோம். பெருக்குனா என்ன வருது? இந்த சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். 75 × 42 என்ன வருதுன்னா 3150 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. 3150 வந்து என்னென்னா /4 அதை வந்து என்ன பண்ணணும்? 4ஆல் வகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4ஆல் வகுத்தா என்ன வரும்? 4ஆல் வகுத்தா என்ன வரும் அப்படின்றத நான் இங்கே போட்டிருக்கேன். இது வந்து என்னென்னா 4ஆல் வகுத்தா 787 ரூபாய் .5 787.5 ரூபாய் அப்படின்னு வந்திருக்கு. சரியா? 777.5 ரூபாய்ன்னு வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 787 ரூபாய் 50 பைசா அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தனி வட்டி இங்கே எவ்வளோ மதிப்பிட்டிருக்கோம் அப்படின்னா 787 ரூபாய் 50 பைசா அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பியில் வந்து நம்ம ஆன்சர் இருக்குது 787 ரூபாய் 50 பைசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.